கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடவூர் ஒன்றியம் தோகைமலை ஊராட்சி குருணிகுளத்துப்பட்டியில் உள்ள நியாய விலைக் கடையை கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் எம்எல்ஏ அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் நியாய விலைக் கடையின் கட்டிடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளது என்று தெரிவித்தனர். உடனே அப்பகுதிக்கு புதிய நியாய விலைக் கடைக்கான கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சத்துணவு மையத்தை திடீர் ஆய்வு மேற்கொண்டு சத்துணவு அமைப்பாளரிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். பிறகு பள்ளிக்குள் சென்று மாணவர்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் இளஞ்சியம் அவர்களிடம் தமிழக முதல்வரின் அம்மா படம் எங்கே என்று கேட்டார். அடுத்த முறை நான் வரும்போது தமிழக முதல்வரின் அம்மா படம் வைத்திருக்க வேண்டும் என்று கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் வலியுறுத்தினார். என்ன சமையல் என்ன சும்மா வெறும் என்ன சாம்பார்லாம் சரியில்லை. இன்னைக்கு என்ன காய் வாங்கினீங்க? எத்தனை பேர் இருக்காங்க ஸ்ட்ரென்த்து? 55 பிள்ளைங்களுக்கு இது இந்த சொரக்காயம்மா சொல்லி விட்டுருக்கீங்களா? மணி நம்ம 55 பிள்ளைங்களுக்கு ஒரு சொரக்காய் போடுவோமா? எப்போ எத்தனை மணிக்கு போடுறது? எத்தனை மணி யார் சமையல் ஆகுவாங்க? வாங்க பக்கத்துல சாப்பாடுலாம் சரியில்லை கம்ப்ளைண்ட் வருதுமா? நாயே வரேன் சமையல் நீங்க பண்ணிக்கலாமா? சமையல் நீங்க பண்ணிக்கலாம். சரி, என்ன சாப்பாடு எல்லாம் எப்படி? காலையில் என்ன போட்டீங்க? மத்தியானம் என்ன? நைட் ஆகலாம்? மத்தியானம் சாப்பாடு லஞ்ச் மட்டும் தானா? சரி, மத்தியானம் லஞ்சு கேட்க மத்தியானம் சாப்பாடு என்னென்ன செய்வீங்க? சாம்பார் சாப்பாடு சாப்பாடுல ஏதோ ஒன்றும் சரியில்லைங்கிற மாதிரி எத்தனை பேருக்கு சமைக்கிறீங்க? 50 பேத்துக்கா? 50 பேருக்கு டெய்லி சமைக்கிறீங்களா? 50 பேருக்கு டெய்லி சமைச்சா ஒன்றும் காண ஜாமான்லாம் காண. எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவீங்க? நம்ம பிள்ளைங்கள அதெல்லாம் ஏமாற்றக்கூடாதுல்ல. சமையல் சரி. சமையல் குழந்தைங்களுக்கு நல்ல சமையல் கொடுக்கணும். முதல்வர் அம்மா வந்து வாரத்தில் ஒவ்வொரு நாளைக்கு சமையல் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க பாருங்க. குழந்தைங்களுக்கு வந்து குழந்தைங்க சாப்பாடு இருந்தாலும் படிப்பு வந்து அவங்க நல்ல படிப்பு வரும். அதனால வந்து சமையல் சேர்த்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது. பார்த்துக்கிடுங்க. இந்த சமையல் கூட இருக்கா இல்லையாம்மா? சரி, பாருங்க பாருங்க, நான் போயிட்டு வர்றேன். சிஎம் படம் சிஎம் படம் அந்த விளையாட்டு டைம் வச்சுட்டு எனக்கு பன்னெண்டாக இருக்குங்களா சிஎம் படம்? நம்மளுடைய நாட்டு முதல்வர் அவங்க எப்போ அப்போ வச்சு எடுக்கிறது வந்து சிஎம் படம் பன்னெண்டாக இருக்குமா? என்ன நீங்கள் ஹெட்மாஸ்டர் நீங்கள் இப்படி இருக்கீங்க? எப்படி குழந்தைங்களுக்கு போயிட்டு சொல்லி கொடுத்துருக்கீங்க? சரி, சிஎம் படம் வைக்கும்போது நீங்கள் வந்து தலைமை ஆசிரியர் ரூமில் வந்து சிஎம் படம் வச்சுருக்கீங்களா? அதுதான் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன படிச்சு வேலைக்கு வருவீங்க? டீச்சர் வேலைக்கு அவங்களுக்கு போட்டியாக வந்துருக்கீங்க. பார்த்துட்டு நல்லா பண்ணுங்க. உங்கள் அலுவலர் நம்பர் போங்க. உடனே ஏற்பாடு பண்ணுங்க. பார்த்து குழந்தைங்க சாப்பாடு சொன்னாங்க.
ம் இப்போ தவிர நினைக்காதீங்க, பிள்ளைங்களை கேளுங்க. நான் தனியாக பேசிக்கிறேன். சரி சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவங்களே கேட்டு ரைட்டு